வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி விட்டு இருந்த 4 எபிசோடையும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ண பிடிக்கலன்னா நம்ம சேனலில் விடுற அனிமி சீரிஸ்லாம் பாருங்கள். ஸோ பார்த்து பிடிச்சதுக்கப்புறமா பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலான்னு பேசாமல் இந்த வீடியோவில் போகலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுமே ஒரு பொண்ணு வேகமாக கிளாஸுக்கு அறக்க பறக்கன்னு பறந்து ஓடி வந்துன்னு இருக்கா. ஸோ அந்த நேரம் பார்த்து அந்த ப்ரொஃபஸரும் வந்துட்டு அங்கே இருக்கிற பசங்கிட்ட கொஸ்டின் கேட்டுன்னு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கேஸ் சம்மந்தமாக பேசின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அவர் வந்துட்டு இதுக்கான ஆன்சர் யாருன்னா சொல்லுங்கப்பான்னு சொல்லும்போது எவனுக்குமே தெரியல. எல்லாரும் வந்துட்டு தெரு மூஞ்ச பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ அந்த பொண்ணு வேகமாக வந்துட்டு கதை வந்துட்டு சார் மே கம்யூனின்னு கேட்கும்போது ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நீ வந்துட்டு உன்னோட டெலிவரி வேலைலாம் செஞ்சுட்டு வரதுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சாமா. ஸோ உனக்கு ஆட்சேபணம் இல்லைனா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், உங்களுக்கு டயர்டாக இல்லைனா நீங்கள் அதுக்கு ஆன்சர் சொல்லலாம்னு சொல்லும்போது அவர் கொஸ்டின் கேட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி அந்த கேஸ் சம்மந்தமாக ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சொல்லிடுறாங்க. ஸோ இவரும் வந்துட்டு பரவாயில்ல, படிக்கிற பொண்ணு தான் எங்கே இருந்தாலும் படிப்பான்னு சொல்லிட்டு நீ உள்ளே வந்து உட்காருமான்னு சொல்லிடுறாங்க. பீரியட் ஓவர் ஆனதுக்கப்புறமா ஸோ எல்லாரும் வெளியே போகிறாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு வெளியே போயின்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒருத்தன் சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எங்களை காப்பாற்றுனீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த பதிலை மட்டும் சொல்லலைன்னா அவன் எல்லாரையும் ஏதோ வச்சு சாவடிச்சிருப்பான். ஸோ ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம வேணால் ஒன்றா போயிட்டு கேன்டீனில் சாப்பிடலாமே, நான் வந்துட்டு நீங்கள் என்னை காப்பாற்றினதுக்கு ஒரு ட்ரீட் மாதிரி வைக்கிறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் வேணாம், எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கே கிளம்புறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கராத்தே கிளாஸுக்கு போகிறாங்க. கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் கராத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அப்புறமா அவங்க வந்து டெலிவரி வேலைக்கு போகிறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு போயின்னு இருக்கும்போது ஸோ அங்கே ஒரு 3 பசங்களை பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு கலர் காஸ்டியூமில் ஸோ இங்கே போயின்னு இருக்காங்க. அதை அவங்க பார்த்துட்டு வந்துட்டு லைட்டாக ஆசைப்பட்டுட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அம்மா அப்பா பேசின்னு இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணு போயிட்டு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் இன்னைக்கு வரும்போது 3 பசங்களை பார்த்தோமா. ஸோ ஜாலியாக அவங்க ட்ரெஸ்லாம் போட்டுன்னு மாறு விஷயத்தில் எங்கே போயின்னு இருக்காங்கம்மா. ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாதிரி நீ இதெல்லாம் போட்டுக்கிறடா சொல்லலாம், இங்கே பாருமான்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு அதை வந்துட்டு ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறான். ஸோ அவளும் பார்த்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அவள் பெட்டுக்கு போயிட்டு நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவள் படுத்துன்னு இருக்கும்போது அவளுக்கு ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ என்னதுன்னு பார்க்கும்போது சில பேர் வந்துட்டு ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னொருத்தவன் என்ன போட்டுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பூக்களையும் வந்துட்டு ஒரு போர்வையை வச்சு போத்தணும்ட்டு ஏதோ ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்கான். ஸோ இவங்களும் வந்துட்டு அதுக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஸோ பரவாயில்ல இந்த அளவுக்கு எவன்டா நமக்கு போட்டு இருக்கான்னு சொல்லிட்டு காலையில் ஒருத்தவன் இவங்களுக்கு ரூட் விட்டான் இல்லையா. ஸோ அவன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு ஏய் பீட்டர் நான் உண்மையாலுமே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன்பான்ட்டு அவங்க வந்துட்டு சொல்லின்னு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சைக்கட்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு முன்னே அந்த மாதிரி கனவுலாம் வருதாமான்னு கேட்கும்போது இல்லை சார் எனக்கு வந்துட்டு வேலையே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் படிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வரேன். ஸோ இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கனவு கண்டதுக்கெலாம் இப்போதைக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ரொம்பவே சாமிங்காக வாமா பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துட்டு பரவாயில்லமா இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேறி வரான்னு சொல்கிறான். ஸோ உடனே அவங்களும் வந்துட்டு நான் இவ்வளோ நாள் இந்த கனவை யோசிச்சு ரொம்பவே பயந்து இருந்தேன். ஸோ இப்போ தான் எனக்கு வந்துட்டு அதை யோசிச்சு பார்த்தா ரொம்பவே சிரிப்பாக இருக்குது. ஸோ ரொம்பவே நன்றி டாக்டர், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது சரிம்மா பரவாயில்ல, இது வந்துட்டு என்னோட ப்ளஷர் தான் சொல்லிட்டு அவர் இங்கே அவங்களை அனுப்பி வச்சுறாரு. ஸோ அப்படி அவங்க கிளம்புனதுக்கப்புறமா அவர் வந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்துட்டு உண்மையிலுமே ரொம்பவே நல்ல பொண்ணு தான். ஸோ ஆனால் வந்துட்டு இவள் வரும்போது எப்படி இருந்தா ரொம்பவே டேஞ்சராக இருந்தா. ஸோ ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தா. ஸோ இவ வந்துட்டு மனதளவில் ரொம்பவே உடஞ்சி போயிருந்தா. ஸோ நான் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வர வச்சிருக்கேன். ஸோ ஆனால் வந்துட்டு நடிக்கிறாளா உண்மையாக இருக்கிறாளான்ட்டு அவளுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லி அந்த சீன் அங்கேயே கட் பண்ணுறாங்க. ஸோ உடனே நம்ம ஈனாவும் வந்துட்டு ஸோ அதாவது சாரி இவங்க பேர் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணல, இவங்க பேர் வந்துட்டு ஹீனா. ஸோ இவங்களும் வந்துட்டு அந்த பீட்டர் கிட்டே கேட்குறாங்க, இந்தமாரி நீ தான் அதெல்லாம் எனக்கு அனுப்பினேன்னு கேட்கும்போது அதெல்லாம் நான் அனுப்பலாமா, உனக்கு யாரும் அனுப்புனாங்களா. ஸோ யாருக்கு எவன்டா அனுப்புனதுன்ட்டு அவளேட்டா டென்ஷன் ஆகிறான். ஸோ உடனே கிளாஸுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்போ ப்ரொஃபஸர் வந்துட்டு மறுபடியும் ஏதோ பேசினு இருக்காரு. ஸோ அதை வந்துட்டு ஹீனா கேட்கவே இல்லை. உடனே அவரும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்களான்னு கேட்கும்போது அவங்களும் அந்த பதில் சொல்கிற மாதிரி வராங்க. இந்த மாதிரி அந்த குடும்பத்தை வந்துட்டு ஒரு ஆள் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆகிறாங்க. ஸோ உடனே பக்கத்தில் இருக்கிற பீட்டர் வந்துட்டு அதை நோட் பண்ணிடுறான். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய கான்ஷியஸை இழக்கிறாங்க. ஸோ அப்போ பீட்டர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வந்திருக்கான். ஸோ அவங்களும் வந்துட்டு முடியாமல் உட்காந்துன்னு இருக்காங்க. அந்த சார் வந்துட்டு அந்த குடும்பத்தை கொண்டத்தை பற்றி பேசுனாங்களே. ஸோ அதனால் எனக்கு டென்ஷன் ஆகிட்டேன்னு கேட்கும்போது அதை பற்றி பேசாத விடுன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் அங்கேயே முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நீ பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி இருக்கா. ஸோ எதனா பார்த்து பயந்துட்டியா, இல்லைனா சின்ன வயசில் எதனா பார்த்து பயந்துட்டியா, அது இன்னும் உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகினே இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு சின்ன வயசில் நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை. ஸோ அதுதான் என்னோட பிரச்சனை. ஸோ 10 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் ஏது பண்ணியிருந்தேன்ட்டு ஒன்றுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் யாரோ ஒரு ஆள் வந்துட்டு யார்கிட்ட போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணின்னு இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த குடும்பம் எப்படி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கூட யாரா இருந்தாங்கன்னு கேட்கும்போது அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. ஸோ அவங்க கூட ஒரு பையன் தான் நினைக்கிறேன். ஸோ அவன் பேர் வந்துட்டு மைக்கேல்னு சொல்கிறாங்க. அடுத்த ஃபேமிலிக்கிட்டையும் கேட்குறாங்க அதே மாதிரி. ஸோ அவங்களும் வந்துட்டு அதே பதில் தான் சொல்கிறாங்க. இன்னும் 2 ஃபேமிலிக்கிட்டையும் கேட்குறாரு. ஸோ இவங்க கேட்ட எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு யாருன்னா ஒரு 4 ஃபேமிலி கொல்லப்பட்டிருந்தது இல்லையா. ஸோ அந்த 4 ஃபேமிலிக்கு இவங்க ஒரு விதத்தில் தெரிஞ்சவங்க தான். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பக்கத்து வீடு, ஸோ கீழ் வீடு அந்த மாதிரி தான். இதெல்லாம் யார் கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டென்மா தான் இது எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணி இருக்காரு. ஸோ அப்படியே அவர் வந்துட்டு இன்னொரு வீட்டுக்கும் போய் கேட்குறாரு, இந்த மாதிரி எதனா ஒரு பையனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஸோ எனக்கு அது அந்தளவுக்கு ஞாபகம் இல்லை, நான் வந்துட்டு இந்த கொடூரமான விஷயத்த மறக்கணுன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி இருக்கேன். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து ஞாபகப்படுத்தாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள் ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்துறாரு. அவங்க எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு இங்கே இருந்து போங்கன்னு சொல்லிட்டு கதவை சத்துட்டு போயிடறாங்க. ஸோ மேலே ஒரு தாத்தா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, தம்பி நீ மேலே வைப்பா, எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்கிறாரு. ஸோ இவருமே மேலே வர்றாரு.
ஸோ அவர் ரூமு ரொம்பவே க்ளீனாக நீட்டாக அழகாக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ நீ உட்காருப்பா, நான் உனக்கு டீ எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு டீ எடுத்துன்னு வர போய்க்கிறாரு. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி சொல்லின்னு இருக்காங்க. ஸோ எவனே ஒருத்தன் வந்துட்டு எனக்கு மெசேஜ் போட்டான், அவன் எவன் தெரியலன்னு சொல்லின்னு இருக்கும்போது, ஸோ அங்கேருந்து ஒரு பொண்ணு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்து கிளாஸில் ஒரு பையன் வந்திருக்கான். ஸோ அவன் வந்துட்டு உண்மையிலுமே ரொம்பவே அழகாக இருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அந்த கிளாஸ் பசங்க எல்லாருமே வந்துட்டு அவனை பார்த்து பரமப்படுவாங்க. பொண்ணுங்க எல்லாருமே சைட் அடிப்பாங்க, நாங்கள் கூட சைட் அடிப்போம். ஸோ ஆனால் வந்துட்டு அவன் சைட் அடிக்கக்கூடிய ஒரே ஆள் நீ மட்டும் தான், ஏன்னா நீ மட்டும் தான் அழகு. ஸோ அவன் அவனுக்கு போட்டுருக்கூடாதுன்ட்டு அந்த பொண்ணு பற்ற வைக்கிறா. ஸோ இன்னொருத்தவனும் வந்துட்டு ஆமாம்மா அது உண்மை தான், ஸோ வந்துட்டு இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது இவளுக்குமே லைட்டாக ஒரு டவுட் மாதிரி வருது. ஸோ உடனே இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம டென்மாவை. ஸோ டென்மாவும் அந்த வயசானவரை பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பையனோட பேர் உங்களுக்கு தெரியுமான்னு போது அவன் பேர் ஃப்ரான்ஸ்னு ஏதோ சொன்னான் எனக்கு, ஆனால் அது அவனோட உண்மையான பேர் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அவன் வேறு ஏதோ என்கிட்ட மாற்றி சொல்கிறான்னு சொல்லும்போது அவன் எப்படி இருந்தான்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தான். ஸோ அவன் கண்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்பவே மேனர்டாக இருந்தான். ஸோ அவன் வந்துட்டு ரொம்பவே புத்திசாலிப்பா. அவனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இங்கிலீஷும் ஃப்ரெஞ்சும் சொல்லி கொடுத்தேன். ஸோ அவன் வந்துட்டு அதை மாஸ்டர் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டான். ஆனால் அவன் வந்துட்டு எப்போவுமே என்னோட ஸ்டோரிஸ் தான் வந்து ரசித்து கேட்பான்னு சொல்லும்போது இவரும் வந்துட்டு ஸ்டோரியா சரின்னு சொல்லிட்டு விடும்போது, ஸ்டோரினா நீ நினைக்கிற ஸ்டோரி இல்லைப்பா, நான் சொல்கிற ஸ்டோரிலாம் வந்துட்டு என்னோட வாழ்க்கை கதை தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நான் வார் ஸ்டோரி தான் சொல்லுவேன். ஸோ அதை தான் அந்த பையன் வந்துட்டு ரசித்து கேட்பான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் இவருக்குமே ஒரு டவுட் மாதிரி வருது. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு அலைன் ஃபோர்ஸால் கைவிடப்பட்டு ஸோ ரொம்பவே வந்துட்டு டார்ச்சர்லாம் அனுபவித்தோம். ஸோ அதை வந்துட்டு அந்த பையன்கிட்ட தான் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு ஒரு 38 மணி நேரம் வந்துட்டு நரகத்தில் இருந்த மாதிரி இருந்ததுப்பா. ஸோ அவங்க வந்துட்டு என்னை ரொம்பவே கொடுமை பண்ணாங்க. ஸோ சாவோட விளிம்பு வரைக்கும் கொண்டு போனாங்க. ஸோ எங்களால் முடியல, ஸோ ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்கன்ட்டு அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லின்னு இருக்காரு. ஸோ அந்த பையன் வந்துட்டு அப்போ எப்படி ஃபீல் பண்ணான்னு கேட்கும்போது, ஸோ அவன் வந்துட்டு நார்மலான பசங்க மாதிரி இல்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டோரின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போகல. அவன் மறுபடியும் அடுத்து என்னாச்சுன்ட்டு என் கதையை நோண்டி கேட்டான். ஸோ அதே மாதிரி வந்துட்டு நான் இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப கொடூரமாக டெரராக இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு பொறுமையாக ரசித்து கேட்ட மாதிரி எனக்கு தோணுச்சுப்பான்னு அவர் சொல்கிறாரு. இந்த கதையை நீங்கள் சொல்லி முடிக்கும் போது எப்படி இருந்ததுன்ட்டு டென்மா கேட்குறாரு. ஸோ அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்களில் வந்துட்டு ஈரமே இல்லை. ஸோ அவன் வாயில் வந்துட்டு ஒரு சின்ன சிரிப்போட தான் இருந்தான். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன், ஸோ அப்படி தான் நான் இமேஜின் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது, ஸோ இவரும் வந்துட்டு இமேஜின் பண்ணுறீங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, ஸோ எனக்கு கண்ணு தெரியாதுப்பா, ஸோ நான் வந்துட்டு ஒரு இமேஜினேஷனில் தான் சொல்லுறான்னு சொல்லும்போது, ஸோ இப்போ தான் தெரியுது அவன் அந்த பையன் ஏன் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னான்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாரு. ஸோ அவன் ஒருத்தவங்கள தான் நம்புவான், அவன் தங்கச்சி மட்டும் தான் நம்புவான். ஸோ அவங்க தங்கச்சி உயிரோடு இருக்காங்களா, ஸோ எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, நான் எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணி கேட்கும்போது, ஸோ அப்போ அந்த வயசானவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்குமே தெரியாது. ஸோ அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு 20 வயசு ஆனதுக்கப்புறமா நான் வந்துட்டு அந்த பொண்ணு போயிட்டு நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனப்பா. ஸோ இப்போ அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு நம்ம டென்மா கேட்குறான். ஸோ அப்போ அந்த பேர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஐடல்பர்க்ன்ற ஒரு இடத்துல தான் இருக்கான்னு சொல்கிறாரு. ஸோ இவருமே வந்துட்டு இதை கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிறாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நம்ம நீனா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்துட்டு காலேஜ் கிளம்புறதுக்காக அவங்க வண்டி எடுத்துன்னு கிளம்புறாங்க. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு கார்டனில் தண்ணி ஊற்றின்னு இருக்காரு. ஸோ அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. ஸோ உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நமக்கான டைம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாரு. ஸோ உடனே அவங்க அம்மா வந்துட்டு லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணோட 20th பர்த்டேக்கு நம்ம சொல்லணும்ல உண்மையை. ஸோ அவள் வந்துட்டு நம்மளோட ஒரிஜினல் பொண்ணு இல்லை, ஸோ நம்ம வந்து அவளை தத்து எடுத்துருக்கோன்ட்டு. ஸோ அப்போ தான் தெரியுது, ஸோ அந்த தங்கச்சி பொண்ணு வந்துட்டு ஜோகனோட தங்கச்சி தான். ஸோ அதாவது இப்போதைக்கு அந்த மைக்கிள், ஃப்ரான்ஸு, ஜோகனு, அந்த கொலகாரன், சீரியல் கில்லர், ஸோ அவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ அந்த பர்சனோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. ஸோ சின்ன வயசில் பேர் இந்த மாதிரி இருக்கல, ஸோ அவள் தான். ஸோ அப்படியே அந்த சீன் அங்கே கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து நமக்கு அந்த பொண்ணு வந்து காலேஜுக்கு வந்திருப்பாளையா. ஸோ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசினு இருக்கா. ஸோ அந்த ஃப்ரெண்டுலாம் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் அந்த பையன்கிட்ட பேசிட்டேன்ப்பா, அவன் வந்துட்டு உன்கிட்ட பேசுகிறான்னு சொன்னான்னு சொல்லும்போது, யாரை கேட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்ட்டு அவள் கொஞ்சம் டென்ஷனாக வரா. ஸோ அவங்க 2 பேரும் இங்கே போயிறாங்க. அந்த பையனும் அங்கேருந்து வரான். என்கிட்ட பேசி பார்ப்போம் இவனாக இருப்பானான்ட்டு பார்க்கும்போது, ஸோ அவனும் வந்துட்டு இந்த மாதிரி நான் தாங்க அவங்க ஃப்ரெண்டு சொன்னாலு, ஸோ நான் வந்துட்டு என் பேர் இப்படி என் ஊர் அப்படின்ட்டு அவனோட வாழ்க்கை வரலாறுலாம் சொல்கிறான். ஸோ இவங்களுமே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துன்னு இருக்கும்போது, ஸோ பின்னாடி அந்த ஜோகன் நிற்கிறான். அவனை வந்துட்டு நம்ம எஸ்கேன்னு வச்சுப்போம், சீரியல் கில்லரை. ஸோ எஸ்கேவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஸோ இவங்களும் வந்துட்டு எஸ்கேவை பார்த்துட்டு கொஞ்சோண்டு நர்வஸான மாதிரி ஆகிறாங்க. ஸோ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஸோ இவன் யாருன்ட்டு லைட்டாக யோசிச்சு வச்சு அவங்க அங்கேயே டென்ஷன் ஆகிட்டு ஸோ மயக்க மட்டும் அங்கேயே கீழே வந்துடுறாங்க. ஸோ அவனுமே அந்த இடத்த விட்டு போயிடறான். ஸோ அப்படியே இந்த எபிசோட எங்கேயே முடிக்கிறாங்க. அடுத்து அவன் வந்துட்டு எப்படி நீனா கூட கான்டாக்ட் பண்ண போகிறான். ஸோ அடுத்து அவன் என்ன பண்ண போகிறான், இவங்க வயசு வந்துட்டு 20 ஆனதுக்கு அப்புறமா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறான்றதெல்லாம் இனி வர எபிசோடில் பார்க்கலாம். அதே மாதிரியே வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. ஸோ நானும் தொடர்ச்சி வீடியோ போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிவிட்டுங்க. ஸோ இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.